Hello all. Now we are going to discuss about the important topic in the organic chemistry, SN1 mechanism and SN2 mechanism. நம்மளுடைய ஆர்கானிக் 12th NCERTல ஃபர்ஸ்ட் சாப்டர் Haloalkanes and Haloarenes. அந்த சாப்டர்ல இருக்கிற முக்கியமான டாபிக் வந்து SN1 and SN2. போர்டில் 7 மார்க்ஸ் இந்த சாப்டருக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் டெஃபினட்டாக 3 மார்க்ஸ் நமக்கு இந்த SN1 அண்ட் SN2 மெக்கானிசத்துலேருந்து தான் கிடைக்க போகுது. இந்த ஆர்கானிக் நமக்கு தெரியணும்னா நம்ம 11th ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டாபிக் நமக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். அதில் நம்ம டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் நிறையா படிச்சிருப்போம். we know the 4 types of reactions: substitution, addition, elimination and rearrangement reaction. இங்கே பாருங்கள் SN1. அப்போ substitution nucleophilic unimolecular reaction. SN2 stands for substitution nucleophilic bimolecular reaction. ஒரு organic reaction எடுத்துக்கிட்டா we know a reactant and there will be a product on the right hand side. So left hand side ல எப்பயுமே reactant இருப்பாங்க, right hand side ல product இருப்பாங்க. Here we will be having an attacking reagent. So substitution reaction என்னன்னு படிச்சிருப்போம்? A single atom or a group of atom is replaced by another atom or a group of atom. That we call it as a substitution reaction. நம்ம கேம்ஸ்ல ரெகுலர் பிளேயர்ஸ் இருப்பாங்க, கூட சப்ஸ்டிடியூட்னு இருப்பாங்க. இப்போ ரெகுலர் பிளேயர் கூட முடியாட்டி இல்லை அடிபட்டுச்சுன்னா அவங்களுக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட் அவங்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. த சேம் திங் நம்மளுடைய சப்ஸ்ட்ரேட்டில் தட் இஸ் ரியாக்டன்ட்டில் ஒரு ஆட்டத்தை எடுத்துட்டு அல்லது ஒரு குரூப் ஆஃப் ஆட்டத்தை எடுத்துட்டு வேறு ஒரு ஆட்டமோ ஒரு குரூப் ஆஃப் ஆட்டமோ வந்துச்சுன்னா தட் வி கால் இட் as a substitution reaction. அப்போ S stands for substitution என்னன்னு புரிஞ்சிச்சு. The next one is N. N stands for nucleophilic. So in a reaction, if the attacking reagent is a nucleophile, we call it as a nucleophilic reaction. Nucleophile na enna? Nucleophilic na enna? இந்த வேர்டை பாருங்க. So nucleo plus philic. Nucleo is something called nucleus மாதிரி சொல்ல போறோம். Philic means attraction. Nucleus attract பண்ற species. We know the charge of the nucleus is positive charge. அப்ப positive charge attract பண்ற species இருந்தா அந்த species எப்படி இருக்கணும்? It has to be a negative charge. So generally nucleophile is Nu minus. It is electron rich species. If your attacking reagent is a nucleophile, that is an electron rich species, then we call it is nucleophilic reaction. அப்ப இங்க ரெண்டுலயுமே substitution nucleophilic அப்படினா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இத நம்ம போன வருஷமே படிச்சிருப்போம். இங்க டிஃபரண்ட் நம்ம படிக்கிறது என்ன? 1 that is unimolecular, 2 so unimolecular reaction, bimolecular reaction. இது மட்டும் தான் நமக்கு 12th ஸ்டாண்டர்ட்ல புதுசா இருக்கும். மீதி ரெண்டு வார்த்தையை நம்ம ஆல்ரெடி லிசன் பண்ணோம். ஸோ இந்த ரெண்டு கான்செப்டை நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு பேசிக்காக இருக்கிற இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஸோ எலிமெண்ட்ரி ரியாக்ஷன், காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் இப்படின்னா என்னன்னு நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம். தெரியலனாலும் தெரிஞ்சுக்கோங்க. இஃப் அ ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் a single step, if you are having a reactant A giving B, ஒரே ஒரு ஸ்டெப்ல சிங்கிள் ஸ்டெப்ல ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா we call that reaction as an elementary reaction. பட் நமக்கு எல்லாமே சிங்கிள் ஸ்டெப்ல நடக்காது. A ஒரு இன்டர்மீடியேட்டை ஃபார்ம் பண்ணலாம். தட் A இன்டர்மீடியேட் வேற இன்னொரு இன்டர்மீடியேட்டை கூட ஃபார்ம் பண்ணலாம். ஃபர்தர் தட் இன்டர்மீடியேட் will give you the product B இருக்கலாம். அப்போ இங்கே சிங்கிள் ஸ்டெப்பில் நமக்கு ரியாக்ஷன் நடக்கலை, மல்டிபிள் ஸ்டெப்பில் நடந்திருக்கு. இஃப் அ ரியாக்ஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் அ மல்டிபிள் ஸ்டெப், we call that reaction as a complex reaction. ஸோ எதுக்காக இதை தெரிஞ்சுக்கிறோம்? இங்கே நான் முக்கியமான ஒரு டேர்ம் சொல்ல போகிறேன், தட் இஸ் ரேட். ஒரு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷனாக இருந்துச்சுன்னா இட் இஸ் வெரி ஈஸி. எங்கே ஆரம்பிக்கிறோம் எங்கே முடிக்கிறோம், we can able to find the rate of the reaction instantly. But when you are going for a complex reaction, இங்க 3 ஸ்டெப் நடந்திருக்கு. அப்ப ரேட்னு கேட்கும்போது we are not supposed to average it. அல்ல ரேட் R1 R2 அப்படி பண்ணக்கூடாது. இந்த ரியாக்ஷன் மல்டிபிள் ஸ்டெப்ல let it be step 1, let it be step 2,
and this be step 3. இப்படி மல்டிபிள் ஸ்டெப்பில் இன்வால்வ் ஆகுனா இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் இருக்கிறதுலே ஸ்லோ ஸ்டெப்பாக இருக்கும், ரொம்ப மெதுவாக நடந்த ஸ்டெப்பாக இருக்கும். தட் ஸ்டெப் இஸ் கால்ட் அஸ் தி ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 5 மினிட்ஸில் நடக்கலாம், இது ஒரு 10 மினிட்ஸில் நடக்கலாம், இது ஒரு 15 மினிட்ஸில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இருக்கிறதுலே ரொம்ப ஸ்லோவாக நடந்திருக்க ஸ்டெப்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யோர் தேர்ட் ஸ்டெப். அந்த தேர்ட் ஸ்டெப் இஸ் கால்ட் அஸ் தி ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். இப்போ ரேட்னா என்ன, வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷனை சொல்ல போகிறோம். ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்னா என்ன, காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனில் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்னா எதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டோமா. ஸோ இப்போ அப்படியே பேக் டு அவர் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே யூனிமாலிகுலர் பைமாலிகுலர்னு சொல்லியிருக்கேன். இஃப் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் concentration of only one reactant, then it is called unimolecular. If the rate of the reaction depends on the concentration of two reactants, we call it as a bimolecular. இது என்ன concentration depends on one reactant, concentration depends on two reactant, உங்களுக்கு sometimes குழப்பமா இருக்கலாம். Let me explain. If A plus B giving C ஒரு single step reaction இருக்கு அப்படின்னா இதில் இதோட ரேட் ரியாக்ஷனில் ட்ரிக்காக என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இதுதான் நம்மளுடைய ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். ரேட் ஆஃப் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே லெஃப்ட் சைட் ஆஃப் த ஆரோ தட் இஸ் ரியாக்டன்ட் சைடு எத்தனை ரியாக்டன்ட் இருக்குன்னு பாருங்கள். இங்கே we are having 2 reactants. அப்போ the rate of the reaction depends on concentration of A as well as concentration of B. The rate of the reaction depends on concentration of 2 reactants. அப்போ concentration of 2 reactants depend பண்ணுதுனா then it is said to be a bimolecular. But if we are having some reaction that is A giving C, இங்கே இது மட்டும்தான் rate determining step அப்படின்னா இங்கே concentration of the reactant எத்தனை பேரை பொறுத்து இருக்கு, it is going to depend on only one reactant. So we call it as a unimolecular reaction. அப்போ SN1, SN2, substitution nucleophilic unimolecular, substitution nucleophilic bimolecular. எதனால unimolecular சொல்றோம், எதனால bimolecular சொல்றோம்ங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? Let us go to the mechanism. So SN1 mechanism. So இதில் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது it is a two-step process. The first step is your formation of carbocation. The second step is your attack of nucleophile. So listen, SN1 1ங்கிறது 2 step process. அடுத்து நம்ம SN2 படிக்க போறோம். 2ங்கறப்ப அது single step processல படிப்போம். இத ரெண்டையும் மாத்திடாதீங்க. So SN1 it involves 2 steps. So first step is your formation of carbocation and the second step is your attack of nucleophile. So first let me take a reactant. I am simply having a chloromethane. So first step என்ன நடக்கும்னு சொல்லியாச்சு, formation of a carbocation. When it undergoes a heterolytic cleavage, Cl கிட்ட bonded pair of electron shift ஆயிடும், thereby formation of carbocation. So first stepல நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, carbocation கிடைச்சிருச்சு. What is your second step? That is attack of nucleophile. So என்னுடைய carbocation once attain ஆன இடத்துல என்னுடைய nucleophile என்ன பண்ண போறாங்க, it is going to attack. So it is going to give you a product alcohol. This is simple. இவ்வளவுதான்ப்பா மெக்கானிசம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டன், செகண்ட் ஸ்டெப் அட்டாக் ஆஃப் நியூக்ளியோஃபைல். இங்கே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கே 2 ஸ்டெப் இருக்கு. இந்த 2 ஸ்டெப்பில் அப்போ இது எலிமெண்டரி ரியாக்ஷன் கிடையாது, காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன். இது ரெண்டில் எது ஸ்லோ ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யோர் ஸ்லோ ஸ்டெப். அப்போ ஸ்லோ ஸ்டெப்னா இதுதான் உங்களுடைய ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். இங்கே ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்பில் இது எத்தனை ரியாக்டன்ட் இருக்காங்க, we are having only one reactant. அப்போ the rate of the reaction depends on concentration of haloalkane only. அப்போ ஒரே ஒரு ரியாக்டன்ட்டோடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்து ரேட் மாறுது அப்படின்னா it is going to be substitution nucleophilic unimolecular reaction. எப்படி மேம் இதை ஸ்லோ ஸ்டெப்னு சொன்னீங்க, ஏன் இது ஸ்லோ ஸ்டெப்பாக இருக்கக்கூடாதா? Let us think, it is a neutral molecule. இங்கே நியூட்ரல் மாலிகுல் வந்து thereby forming a intermediate carbocation, ஒரு அயான் ஃபார்மேஷன் நடக்குது. இங்கே கார்போகேட்டன் இன்டர்மீடியேட்ல இருந்து ஒரு நியூட்ரல் ப்ராடக்ட் கிடைக்குது. Listen, ion is more reactive compared to the neutral one. அப்போ இது ரொம்ப வேகமாக பாசிட்டிவ் சார்ஜ் will attract the OH minus, அதனால உங்களுக்கு ஆல்கஹால் ஃபார்மேஷன் ஸ்பீடாக நடக்கும் compared to the intermediate formation. அப்போ இங்கே ரேட் எதை பொறுத்து இருக்கு, ரேட் இஸ்
proportional to, that is it depends on the concentration of the reactant haloalkane only. Now HCN போடுறேன், that is nothing but CH3Cl. அதனால தான் இதை SN1, that is substitution nucleophilic unimolecular னு சொல்றோம். When we go for SN2, SN2 mechanism பார்த்தீங்க அப்படின்னா it is a single step process. அப்போ என்ன அர்த்தம்? It is going to be an elementary reaction. Elementary reaction ஒரே step. Same haloalkane நான் எடுத்துக்கிறேன். I'm having a methyl chloride. So here Cl உடைய லீவிங்கும் OH உடைய அட்டாக்கும் ஒரே நேரத்தில் நடக்குது. ஸோ Cl என்னுடைய ரியாக்டன்ட்லேருந்து வெளியே போகிறாங்க, OH என்னுடைய கார்பன் அட்டாக் பண்ணுறாங்க. Here we are not obtaining a intermediate. Instead of that நமக்கு இங்கே ஒரு transition state கிடைக்குது. ஸோ இங்கே கார்பனுடைய வேலன்சி பாருங்கள் 5 இருக்கும், நமக்கு கார்பனுக்கு 4 தான் இருக்கும். அப்போ கார்பன் இங்கே ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட்டை தான் கொடுக்குறதே தவிர இட் நெவர் ஃபார்ம்ஸ் எனி இன்டர்மீடியேட். அப்போ இந்த இடத்துல Cl கம்ப்ளீட்டாக வெளியே போகுது. எப்போ? when the OH attacks form bond with the carbon. This is a SN2 mechanism, simple mechanism. The most important thing, இதில் மெக்கானிசம் தெரிகிறது முக்கியம் கிடையாது, இதில் எப்படி கொஸ்டின்ஸ் வரும், அந்த கொஸ்டின்ஸை எப்படி ஆன்சர் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஹாலோஆல்கேன்ஸ் உடைய ஸ்டார்டிங்லேயே we studied classification of haloalkane. primary alkyl halide, secondary alkyl halide, tertiary alkyl halide, அந்த மாதிரி நிறைய படிச்சிருப்போம். அப்போ எந்த alkyl halide SN1க்கு ஃபேவரபிள், எந்த alkyl halide SN2க்கு ஃபேவரபிள் அப்படி தான் நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா கொஸ்டின்ஸ் வில் பி லைக் தட். அங்கே ஒரு 2 alkyl halide கொடுத்துட்டு இந்த 2 alkyl halideல SN1 எங்கே வேகமாக நடக்கும், SN2 எதில் வேகமாக நடக்கும், அப்படி தான் கொஸ்டின்ஸ் வரும். அப்போ நம்ம முதல்ல நம்மளுடைய SN1க்கு வருவோம். we know tertiary alkyl halide, secondary alkyl halide, primary alkyl halide and methyl. ஓகேவா? 4 டைப்ஸை முதல்ல பார்க்கலாம். ஸோ டெர்ஷரி alkyl halideல குளோரின் லீவ் ஆனதுக்கப்புறம் நமக்கு உருவாகிற கார்போகேட்டையான் என்னன்னு சொல்லுவோம்? டெர்ஷரி கார்போகேட்டையான். இங்கே நமக்கு ஒரே ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன கிடச்சிருக்கு? கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட் கிடச்சிருக்கு. அமாங் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கார்போகேட்டையான் tertiary carbocation is more stable than secondary than primary. இதை நம்ம GOCல ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்ஸில் படிச்சிருப்போம். அப்போ எந்த கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிளோ தட் இஸ் கோயிங் டு ரியாக்ட் மோர் ஃபாஸ்டர், அதுதான் முதல்ல ஃபார்ம் ஆகும். அப்போ அதுதான் முதல்ல உங்களுக்கு கிடைக்கும். அப்போ tertiary alkyl halide is having more reactive than secondary than primary than methyl. For example, இப்போ உங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 காம்பவுண்டில் எந்த காம்பவுண்ட் SN1 மெக்கானிசத்தை அண்டர்கோ பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிய வேண்டியது ஹெட்ரோலிட்டிக் க்ளீவேஜ் பண்ணிடுங்க, Cl வெளியே தள்ளிடுங்க, தென் ஃபார்ம் ஆகிற கார்போகேட்டையானை எழுதிக்கங்க. திஸ் யோர் கார்பன், திஸ் இஸ் யோர் கார்போகேட்டையான். இங்கேயும் கார்பன் இருக்குது, இங்கேயும் கார்பன் இருக்குது, இங்கேயும் கார்பன் இருக்குது, இங்கேயும் கார்பன் இருக்குது. நம்ம பாண்ட் லைன் ஃபார்ம்லாம் 11th படிச்சாச்சு. இந்த கார்போகேட்டையானுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? இட் இஸ் டெர்ஷியரி கார்போகேட்டையான். இந்த கார்போகேட்டையான் கார்பன் இஸ் பாண்டட் வித் ஒன்லி 1 கார்பன். அப்போ இட் இஸ் பிரைமரி. நான் உங்கள்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டேன்? இந்த 2ல் SN1 எது ஃபேவர் பண்ணுன்னு கேட்டேன். அப்போ டெர்ஷியரி கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள். அப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் SN1 மெக்கானிசம் டெர்ஷியரி இஸ் மோர் ஃபேவரபிள். அப்போ இந்த காம்பவுண்ட் தான் ஃபேவரபிள்னு ஆன்சர் சூஸ் பண்ணணும். சிமிலர்லி we are going for the next SN2 mechanism. SN2 mechanism is a single step process. இங்கே attack of நியூக்ளியோஃபைலும் லீவிங் குரூப்பும் ஒரே நேரத்திலே நடக்குது. இப்போ Cl வெளியே போகுது, அதோடைய பேக் சைடில் தான் உங்களுடைய OH மைனஸ் அட்டாக் பண்ண முடியும். இப்போ நான் இங்கே வெளியே போகிறேன், இதே இடத்துல இன்னொருத்தர் வந்தாங்கன்னா இடிச்சுக்கும். அப்போ Cl எந்த பக்கம் போகுதோ அதோட பேக் சைடில் தான் உங்களுக்கு OH அட்டாக் இருக்குது. ஸோ OH will be attack on the back side. இதெல்லாம் நம்ம ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் படிக்க போகிறோம். ஸோ இங்கே OH பேக் சைடு அட்டாக் பண்ணணும்னா இங்கே 3மே யாராக இருக்காங்க? ஹைட்ரஜனாக இருக்காங்க. இஃப் ஐ எம் கோயிங் டு ஹேவ் tertiary, secondary, primary and methyl. ஓகே, இவங்க எல்லாரையும் நான் கம்பேர் பண்ணும்போது என்னுடைய OH அட்டாக் பண்ணுறது மெத்தலில் ஈஸியாக இருக்குமா அல்லது டெர்ஷரியில் ஈஸியாக இருக்குமா? ஸோ நான் டெர்ஷரியை வரைஞ்சி காட்டிடுறேன், தென் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ திஸ் இஸ் மை Cl, திஸ் இஸ் மை டெர்ஷரி alkyl halide. ஸோ என்னுடைய OH மைனஸ் இப்போ பேக் சைடு அட்டாக் பண்ண வராங்க. ஸோ லிசன்,
Cl is moving on the front side, OH is attacking on the back side. அப்ப இங்க OH உள்ள வருது, இங்கேயும் OH உள்ள வருது. When I having a small atom, hydrogen is குட்டி atom, அங்க OH உள்ள போறது ஈஸியா இல்ல when I having the bulky methyl groups, methyl groupனாலே the bulky ன்னு சொல்லுவோம், அதனால steric hindrance attack இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப OH methyl இருக்கும்போது பல்கா இருக்கும்போது உள்ள போறது ரொம்ப சிரமமா இருக்கும். ஸோ மெத்தில் ஹேலைட்ஸ்ல தான் உங்களுடைய SN2 ரியாக்ஷன் ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் கம்பேர்ட் டு பிரைமரி, கம்பேர்ட் டு செகண்டரி அண்ட் கம்பேர்ட் டு டெர்ஷரி. அப்ப the order of reactivity for SN2 நமக்கு முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய எண்ட் பாயிண்ட் இதுதான். SN2க்கு நமக்கு மெத்தில் இஸ் மோர் ஃபேவரபிள் than primary than secondary and tertiary. இப்போ நம்ம அல்கைல் ஹேலைட்ல அல்கைல் குரூப்ல எது மாதிரி இருந்தா ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்கும், SN2க்கு எப்படி இருக்கணும், SN1க்கு எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். Be very careful. SN2 வந்தா tertiary is least reactive. When you are going for SN1, tertiary is the most reactive. So மாத்தி சொல்லிடாதீங்க, என்ன காரணம்ங்கிறது formation of carbocation அங்க வந்து it is going to happen in a single step. ஸோ இது ரெண்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சிச்சா. இப்போ ஆல்கைலில் நம்ம பார்த்தாச்சு கூட அட்டாச் ஆகிருக்கிறவங்க ஹாலஜன். ஹாலஜனில் we have fluorine, chlorine, bromine, iodine. இந்த 4 பேரில் யார் பெட்டராக இருப்பாங்க டுவர்ட்ஸ் SN1, SN2 யோசிக்கும் போது ஆக்சுவலி the iodo group that is Ri is more reactive towards SN1 as well as SN2. Ri விட RBr least reactive than RCl than RF. This reactivity order is both for SN1 and SN2. எதனால இது ரெண்டுக்கும் ஒரே இங்க நமக்கு லீவிங் குரூப் chlorine போனாலும் சரி, bromine போனாலும் சரி, iodine போனாலும் SN1லையும் halogen has to leave the compound and then SN2லையும் halogen has to leave. Comparatively, iodine is the better leaving group. ஏன் இது better? Because of its bulky size, bond length அதிகம், attraction கம்மி, so ஈஸியா வெளியே போயிடும். so இவங்க ஈஸியா வெளியே போனாதான் OH வந்து உள்ள அட்டாக் பண்ண முடியும். so for SN1 as well as SN2, that iodo compound, iodo derivative are more reactive. This is all about SN1 and SN2 mechanism. இதில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு பாயிண்ட் ஸ்டீரியோகெமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ அதில் வால்டர் இன்வர்ஷன், ராசினைசேஷன், தென் ரிட்டென்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன், இந்த மாதிரி நிறைய டாபிக் இருக்குது. அதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.